அவர் வந்து உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிவிட்டு நைஸாக நகர்றாரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. பார்த்தா கார்த்தி வந்து இந்த கல்யாணம் நடக்காது, நமக்குள்ளே ஒத்து வராது அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சியோட என்னங்க நீங்கள் இப்போ தான் நல்லா பேசுனீங்க, இப்போ எப்படி சொல்கிறீங்க? இல்லைங்க நீங்கள் பேசுனதை வச்சலாம் இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் யோசனை பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் சரி போடணும்னு எனக்கு தோணுங்க அப்படின்னாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? என்ன வேணாலும் நினச்சிட்டு இருக்கீங்க, பேசலாம் நினச்சிட்டு இருக்கீங்களா? இவ்வளோ நேரம் வந்து எங்கிட்ட நின்று பேசிட்டு எல்லா கதையும் எங்கிட்ட கேட்டுட்டு கடைசியில் இப்படியா சொல்கிறீங்க அப்படின்றாங்க. என்னங்க இப்படி கோப்படுறீங்க? பின்னா நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் கோப்படுறது நிறுத்திக்கிறேன்னு வச்சுக்கோங்க, வேறு யாராக இருந்தாலும் என்ன செய்வீங்க எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எப்பவும் போல் கத்துறாங்க. அதை பார்த்து வந்து கார்த்தி பயந்து போயிடுறாரு. அப்போது அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான் போட்டிருக்கே, இந்த பொண்ணு சாஃப்டான பொண்ணு இல்லை போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அப்போது இந்த நிஜமான குணமாக அவங்களுக்கு இவ்வளோ நேரம் நீ என்கிட்ட பேசுனதெல்லாம் பொய்யா? அப்போது நான் கரெக்டாக தான் யோசிச்சிருக்கேன், நீங்கள் என்ன யோசிச்சிங்க கரெக்டாக? இல்லைங்க எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீங்கள் நல்ல டெரரான ஆளுங்க, உங்களை போய் நான் கல்யாணம் பண்ணது என் வாழ்க்கைக்கு என்ன ஆயிருக்கும், நல்ல காலங்க நான் தப்பிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன், நின்று பதில் சொல்லிட்டு போங்க. பதில் சொல்லணும்னா என்னால் முடியாதுங்க, இந்த மாதிரி வாயாடி நல்ல காலம்ப்பா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. எவ்வளோ திமுருனா என்னை வாயாடின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக வராங்க நம்ம காவேரி. என்னங்க என்னாச்சுங்க? அவன் ஏதாவது உங்ககிட்ட தப்பாக பேசிட்டானா? நான் விட மாட்டேன், எவ்வளோ தைரியமாக இருந்தால் எங்கள் மிஸ்கிட்டே இப்படி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு எகிரமாக பண்ணுறேன். ஏங்க போதும் நிறுத்துங்க, ரொம்ப ஓவராக போகாதீங்க. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குன்னு. என்ன சந்தேகம்? என்கிட்ட வரைக்கும் அவர் நல்லா தான் பேசினிருந்தார், நீங்கள் தான் ஏதோ போய் சொல்லியிருக்கீங்க அவர்கிட்ட, அதனால தான் அவர் என்கிட்ட வேறு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. நான் என்னங்க பேச போகிறேன், சரிங்க அப்படின்னு பார்த்தா அங்கே ஒருத்தவங்க நிற்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட நீங்கள் போய் பேசிட்டு வந்தீங்கல்ல, அப்போது நீங்கள் எதாவது சொல்லிட்டீங்கன்னு சொல்லலாமா? அவங்க எதுவும் சொல்லலையே, ஒரே மாதிரி தான் நிற்கிறாங்க. இப்போ இவர் தான் இப்படி சொல்லிட்டு போகிறார், அதுக்கு நான் காரணம் இல்லைங்க, அதுக்கு அவருக்கு தான் நீங்கள் கேட்கணும், நான் காரணம்னு அவர் உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு. ஒன்று சொல்லலை அப்புறம் நான் எப்படி காரணம்னு யோசிப்பீங்க? என்னங்க இது அநியாயமாக இருக்குது. அந்த பையன் உங்ககிட்ட பேசுறதுக்கோ வந்து உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கோ நான் காரணம் இல்லைங்க, நான் ஏங்க அப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட உங்களை பற்றி சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது? நீங்கள் எவ்வளோ அழகு, எவ்வளோ அறிவு, எங்களுக்கு வந்து எங்கள் குழந்தைக்கு வந்து மிஸ்ஸாக இருக்கீங்க, இப்படிப்பட்டவங்களை நான் ஒரு வாரத்தை தவறாக சொல்ல முடியுமாங்க? என்கிட்ட கேட்டால் கூட நான் என்ன சொல்லுவேன்? அவங்கள மாதிரி ஒரு ஆள் வராது, அவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாதுன்னு தான் சொல்வேன். அதெல்லாம் நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை, நீங்கள் தான் ஏதோ ஒன்று வேலை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நான் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க. என்னங்க நீங்கள் என்னை வில்லன் ரேஞ்சுக்கே வச்சு பேசுகிறீங்க? ஆமாங்க நீங்கள் வில்லன் தான், அதுவும் ஏன் விஷயத்தில் வில்லனாக இருப்பீங்கன்னு சந்தேகமாக இருக்குது. இந்த பாருங்கங்க நீங்கள் ரொம்ப சந்தேகப்படுறீங்க, என்னை இப்படி சந்தேகப்படுறதுக்கு பேசாமல் அந்த பையன் எங்கங்க அவரை கூப்பிடுங்க, நேரில் வச்சு கேட்போம். நான் சொன்னேன்னு சொல்லியிருந்தேன் இந்த நிமிஷமே உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், இதுக்கப்புறம் நான் உங்கள் பிரச்சனை தலையிட மாட்டேன் போதுமா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவன் போனோம் அது ஒன்று போனதோடு இருக்கட்டும். ஆனால் ஒன்று, நீங்கள் தான் இதுக்கு காரணம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, தெரிஞ்சதுன்னு நினைஞ்சா அப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ இது தெரியாமல் இருக்குது தான் காவேரிக்கு நல்லது, தெரிஞ்சால் என் கதை அவ்வளோதான் போட்டுருக்குதே அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து போகிறாரு. அந்த லேடி வந்து காத்துட்ருக்காங்க. உடனே வந்து சாரிங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பரவாயில்லைங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க அப்படின்றாங்க. உடனே வந்து காவேரி வந்து பின்னாடி வந்து உட்கார போகிறாங்க. உடனே வந்து அந்த பொண்ணு வந்து முன்னாடி உட்கார போகிறாங்க. உடனே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, ஏங்க அவங்க தனியாக தானே வருவாங்க, நீங்கள் அவங்க கூட வாங்க, எதுக்கு தேவையில்லாமல் ஏன் கூட அப்படின்னோடனே அப்படியே வந்து பார்த்துட்டு காவேரி வந்து பரவாயில்ல அவங்க முன்னாடி உட்கார, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், லேடிஸ் 2 பேர் நிறைய பேசுவீங்க, வெளியே பின்னாடி உட்காந்துக்குங்க அப்படி சொல்லி சொன்னோன்னே காவேரி போய் பார்த்து முறைக்கிறாங்க. அடுத்து காவேரி அந்த பொண்ணும் வந்து பேசிகிட்டே வராங்க. அப்போ வந்து சரிங்க உங்கள் இடம் வந்துடுச்சு நீங்கள் இறங்கிக்கிங்க அப்படி சொல்லிட்டு சரிங்க நான் வரேங்க இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. காவேரி கொஞ்சம் சொல்லுங்களேன் அவர்கிட்ட அப்படின்னோடனே நான் சொல்கிறேங்க அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டாங்க. என்னங்க நீங்கள் அவங்ககிட்ட இப்படி வழியில் விட்டுட்டு வரீங்க, உள்ளே போய் கூட அவங்களை விட்டுட்டு வரல அப்படின்னோடனே நான் தான் சொல்லிட்டேனே உங்ககிட்ட அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உள்ளே போய் விட்டுட்டு வா வெளியே போய் விட்டுட்டு வரேன் என்ன அர்த்தம்? அவங்களுக்கு போக தெரியும் வந்தாங்கல்ல, போக தெரியும் விடுங்க அப்படின்னோடனே காவேரி பார்த்து முறைக்கிறாங்க, ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ அப்படின்னு.